இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 3 யோவான் 1:11. பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளோட வாழ்க்கையில் எப்போல்லாம் வெற்றி அடைகிறோமோ அப்போல்லாம் தேவன் வெளிப்படுறாரு, நம்ம கூடவே இருக்காருன்னு வெளிப்படுத்துகிறாரு. சில சமயம் தேவன் நமக்கு சொப்பனத்தில் வசனத்தில் நேரில் வெளிப்படுறாரு. அதே போல் நம்மளுடைய வெற்றிலையும் அவர் இருக்காருன்னு வெளிப்படுத்துகிறார். நாமளும் அதை காண்கிறோம், உணர்கிறோம் இல்லையா? சரி, அப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் வெற்றி பெறணும்னா நிச்சயமாக பல போராட்டங்களையும் சங்கடங்களையும் தாண்டி தான் வந்தே ஆகணும். போராட்டங்களையும் சங்கடங்களையும் வேதனைகளையும் சந்திக்காத வெற்றி எதுவுமே இல்லை, யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி நம்ம சந்திக்கும்போது நம்மளுடைய மனசோ இல்லை மனிதர்களோ தீமையான பாதைகளையும் குறுக்கு பாதைகளையும் நியாயமில்லாத வழிகளையும் நடக்க சொல்லி தூண்டுவாங்க. உண்மையான போராட்டம் எதுனா, நமக்கு இப்படி தப்பு தப்பாக தோணும்போது நம்மளோட இதயத்தையும் எண்ணங்களையும் தவறான வழிக்கு சாய்க்காமல் நேர்மையாக நடக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் பாருங்கள். அதுதான் உண்மையிலேயே பெரிய போராட்டம். அடுத்து, மனுஷர்களுக்கு தீமை செய்கிறது மட்டும் தீமை இல்லை, நமக்கு நாமளே தீமை அநியாயம் நினைக்கிறதும் தீமை தான். அப்போ நம்ம வெற்றி அடைகிறதுக்கு போராட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நேர் வழிகளில் நடக்கும்போதும் போராடும் போதும் நம்ம வெற்றி அடைய முடியும். அப்படிப்பட்ட வெற்றியில் தான் நம்மளோட தேவன் இருக்கிறாருன்றத கடவுள் உணர பண்ணுவார். அந்த வெற்றி தேவனால் உண்டானது அப்படின்றதையும் வெளிப்படுத்துகிறார். ஆமேன்.